Okay, we'll start in another 2 minutes. இப்போ வந்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, நீங்க ஆல்ரெடி டாபிக்ல பார்த்த மாதிரி தான். வெபினார் லிங்க் இன்விடேஷன் லிங்க்லயே பார்த்திருப்பீங்க. யூனியன் பட்ஜெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கம்ப்ளைன்சஸ் அண்ட் சேஞ்சஸ் ஃபார் February 2024. இப்போ வந்து யூனியன் பட்ஜெட், இதுல வந்து யூனியன் பட்ஜெட் 2024 தாண்டி நம்ம சில விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். அதுதான் வந்துட்டு இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லுவேன். இந்த வெபினார் ஃபுல்லாவே அப்படிதான். ஏன்னா வந்துட்டு யூனியன் பட்ஜெட் 2024ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், as we all know, மேஜரான சேஞ்சஸ் இல்ல. சோ அது இல்லாம தவிர இம்பார்ட்டன்ட் கம்ப்ளைன்சஸ் என்னென்ன நம்ம இந்த டைம்ல இந்த டைம் பீரியடுக்குள்ள அந்த கம்ப்ளைன்சஸ் எல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சில இது பார்க்க போறோம். எங்களுக்கு நிறைய வந்து queries அண்ட் நிறைய கிளாரிபிகேஷன்ஸ். ஸோ அதோட ஒரு இதுதான், அதோட ஒரு ரிசல்ட் தான் இந்த வெபினார்னே சொல்லலாம். ஸோ வந்து இந்த வெபினார் டெஃபினெட்லி உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் யூனியன் பட்ஜெட் 2024. யூனியன் பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் வந்து ரொம்ப தெளிவாவே வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த டாக்ஸ் ரேட்ஸ்ல வந்துட்டு இன்கம் டாக்ஸ் ரேட்ஸா இருக்கட்டும், இல்ல ஜிஎஸ்டில உள்ள ரேட்ஸா இருக்கட்டும், எதுலையுமே வந்து சேஞ்சஸ் இல்ல. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் சேஞ்சஸ். ப்ரீவியஸ் இயர்ல என்ன இருந்ததோ அப்படியே தான் கரண்ட் இயருக்கு ஃபினான்ஷியல் இயருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், இட்ஸ் டெஃபினெட்லி நம்மளோட டாக்ஸ் ரேட்ஸ் வந்துட்டு எதுவுமே மாற போறது இல்ல. இந்த பிபிடி வந்து நாங்க இந்த வெபினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிபிடி எல்லாருக்குமே ஷேர் பண்றோம் இல்லையா? ஸோ ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்லாப் ரேட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒன்று கிளாரிபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்க ஸ்லாப் ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு திருப்பி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்லாப் ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஃபார் இண்டிவிஜுவல்ஸா இருக்கட்டும், ஃபர்ம்ஸ், லோக்கல் அத்தாரிட்டிஸ் அண்ட் டொமஸ்டிக் கம்பெனிஸ் யாருக்குமே எந்த டாக்ஸ் ரேட் சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ வந்து இன்டைரக்ட் டாக்ஸ்லயுமே வந்துட்டு எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனா பட் டைரக்ட் டாக்ஸ்ல வந்துட்டு ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருந்தாங்க இந்த தடவை யூனியன் பட்ஜெட்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம யூஸ்வலா வந்து ஐடி ஃபைல் பண்றோம் இல்லைங்களா? இப்போ ஐடி ஃபைல் பண்ணும்போது நமக்கு இன்கேஸ் அவங்க ஸ்க்ரூட்னி பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஸ்கிரிபன்சி வரலாம். அந்த டிஸ்கிரிபன்சியை வந்துட்டு அவங்க நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்துட்டு இன்டிமேஷன் வீட்டுக்கே வந்து போஸ்ட்லயும் வரும், மெசேஜ்லயும் வரும், மெயில்லயும் வரும். இன்கேஸ் நம்ம அது எதுலையுமே பார்க்கல அப்படின்னா கூட உங்களோட போர்ட்டல்ல போயிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் உங்களுக்கு நின்றுட்டு இருக்கும். வித் இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி அந்த டிமாண்ட் வந்து உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு இருக்கும். ஸோ எல்லாருமே போய் இதை செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்ப இதுல வந்து என்ன வெய்வர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபார் த அப் டு த ஃபினான்ஷியல் இயர் 2009 to 2010 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 25,000 வெய்வர் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் இயர் 2010-11ல இருந்து ஃபினான்ஷியல் இயர் 14-15 வரைக்கும் உள்ள டாக்ஸ் பீரியட்ல ஏதாவது இன்கேஸ் ஆஃப் டிமாண்ட் நமக்கு அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா 10,000 வரைக்கும் வெய்வர் இருக்கும். ஸோ 10,000 கீழே தான் இப்போ உங்களோட டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அது நீங்க கட்டவே தேவையில்லை. ஸோ அது ரிலேட்டடான ஒரு மேஜர் வெய்வர் செக்ஷன் தான் வந்துட்டு இந்த யூனியன் பட்ஜெட் 2024ல சொல்லியிருந்தாங்க. பட் as far as 2024ல வந்துட்டு டாக்ஸ் ரிலேட்டடா வேற எந்த சேஞ்சஸுமே இல்லை. இது ஒண்ணுதான் வந்துட்டு டிமாண்ட் வெய்வர் மட்டும்தான் அதுல மேஜரா கொடுத்திருந்த ஒரே ஒரு விஷயம். இப்போ இது தாண்டி இப்போ யூனியன் பட்ஜெட் தாண்டி இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு எங்களுக்கு வந்து கன்சல்டன்டே தான் இருக்கட்டும், கிளைண்டே தான் இருக்கட்டும், நிறைய கொரீஸ் வர்றது எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 43BH ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதாவது MSME. இப்போ எல்லாரும் வந்து கால் பண்ணி எங்கள்கிட்ட கேட்கிற கொரி என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து MSME சப்ளையர்ஸ் இருக்காங்க, அப்போ நான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படின்னா எங்களால வந்து எங்களால வந்து டிடக்ஷன் எடுத்துக்க முடியாதா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அப்படிங்கறதுதான் எல்லாரோட கொஸ்டினுமே. இது வந்து எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், இது வந்துட்டு என்ன டைம் பீரியடுக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணணும், அது வந்து எப்போ பேமெண்ட் பண்ணா அது எப்போ அப்ளிகபிலிட்டி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இந்த செஷன்ல வந்து அது பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 43BHல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாம். இப்போ மைக்ரோ ஒரு ஸ்மால் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் மைக்ரோ என்டர்பிரைசஸ், யார் யாரெல்லாம் ஸ்மால் என்டர்பிரைசஸ் நான் கோயிங் ஃபார்வர்ட் ஸ்லைட்ஸ்ல சொல்றேன். பட் இப்போ என்ன அப்படின்னா ஒரு சப்ளையர், ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து வந்து நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது நம்மள்ட்ட டியூல இருக்கு அப்படின்னா அதை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ள நம்ம பே பண்ணி ஆகணும். இன்கேஸ் நம்ம பே பண்ணல அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம அந்த இயரோட இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அந்த எக்ஸ்பென்ஸை வந்துட்டு நம்மளால டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது.
எப்போ வந்து நம்ம அதை பே பண்றோமோ, அவங்களுக்கு எப்போ அந்த பேமெண்ட் பண்றோமோ அந்த பீரியட்ல தான் அந்த டிடக்ஷன் நம்மளால கிளைம் பண்ணிக்க முடியும். எப்பயுமே வந்து நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, அக்கவுண்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா அக்ரூவல் பேசிஸ்ல நம்ம வந்து கிளைம் வந்து டிடக்ஷன் எடுத்துருவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் அக்ரூவல் பேசிஸ்ல எடுக்க முடியாது. ஒன்லி ஆன் பேமெண்ட் பேசிஸ். நான் இந்த டைம் லிமிட்டுக்குள்ள நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எனக்கு அலௌடு. நான் அந்த இயரோட இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எனக்கு எப்போ அலோவ் ஆகும் அப்படின்னா, நான் ஒன்ஸ் அந்த டைம் லிமிட்டுக்குள்ள பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா. இப்போ வந்து யார் யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைஸ் சப்ளையர் எல்லாருக்குமே இது வந்து அப்ளிகபிளா அப்படின்னா கிடையாது. ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ட்ரேடர்ஸ்க்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இன்கேஸ் இப்போ அவங்க வந்து நம்மளோட சப்ளையர் வந்து ட்ரேடரா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஆக்ட் அவங்களுக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் என்டர்பிரைசஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். இப்போ மைக்ரோனா என்ன, ஸ்மால்னா என்ன அப்படிங்கறது பாத்துலாம். மைக்ரோ அப்படின்னா வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி ஆர் எக்யூப்மெண்ட் வந்து நாட் மோர் தென் 1 crore இருக்கும். ஆனுவல் டர்ன் ஓவர் நாட் மோர் தென் 5 crore இருக்கும். இதே ஸ்மால் என்டர்பிரைஸ்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி நாட் மோர் தென் 10 crore அண்ட் ஆனுவல் டர்ன் ஓவர் இஸ் நாட் மோர் தென் 50 crore. ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்குள்ள இருக்கிறவங்க தான் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைஸ்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு கேட்ச் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எம்எஸ்எம்இ ஆக்ட்ல மைக்ரோ அண்ட் ஸ்மால் மட்டும் தான் இதுல கவர் ஆவாங்க. மீடியம் என்டர்பிரைசஸ் இதுல கவர் ஆக மாட்டாங்க. ஸோ மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு இந்த செக்ஷன் அப்ளிகபிள் கிடையாது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும் டைம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த பேமெண்ட் பண்ணணும் எந்த டைம் லிமிட் அப்படிங்கறத எதுல ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்கன்னா செக்ஷன் 15 ஆஃப் எம்எஸ்எம்இ ஆக்ட். சோ அப்ப அந்த எம்எஸ்எம்இ ஆக்ட்ல போயிட்டு செக்ஷன் பார்த்தா என்ன டைம் லிமிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சப்ளையருக்கும் பயருக்கும் இடையில அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அக்ரீடு டேஸ்க்குள்ள நம்ம அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணிருக்கணும். விச் எவர் இஸ் இயர்லியர். அதாவது இப்போ என்னன்னா அக்ரிமெண்ட்ல எனக்கு 60 டேஸ் இருக்கு. பட் ஆனா வந்து நான் 60 டேஸ் வரைக்கும் என்னால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. என்னோட மேக்ஸிமம் டேஸ் வந்து 45 தான். ஸோ நான் 45 டேஸ்க்குள்ளரே அவங்களுக்கு நான் பேமெண்ட் பண்ணிருக்கணும். செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இன்கேஸ் அக்ரிமெண்டே இல்ல, எனக்கும் சப்ளையருக்கும் பயருக்கும் அக்ரிமெண்டே இல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து டேட் ஆஃப் இன்வாய்ஸ்ல இருந்து 15 டேஸ்க்குள்ள பண்ணிருக்கணும். இதுதான் வந்துட்டு எம்எஸ்எம்இ ஆக்ட்ல செக்ஷன் 15ல சொல்லியிருக்க டைம் லிமிட். சோ இந்த டைம் லிமிட்டுக்குள்ள நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா we can claim deduction. அந்த பினான்சியல் இயர்லயே நம்ம இன்கம் கம்ப்யூட் பண்ணும்போது அந்த டிடக்ஷன் வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். இன்கேஸ் நம்ம பேமெண்ட் பண்ணல, நெக்ஸ்ட் இயர்ல தான் பேமெண்ட் பண்றோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல அந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ரீசீடிங் இயர்ல நமக்கு அந்த டிடக்ஷன் வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து 43BH பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இப்போ வந்திருக்க ரீசன்ட் சேஞ்ச் வந்து 43BHல எல்லாரும் கேட்டுட்டு இருந்தது அதான். ஐ ஹோப் வந்து எல்லாரும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. இப்ப ஜிடிஏ பத்தி பார்க்கலாம். இப்போ ஜிடிஏ பத்தி வந்துட்டு நம்ம வந்து ஜிடிஏ மட்டும்தான் இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே யூஸ்வலா வந்து பிசினஸ் பண்றப்போ வந்து அது மேஜரான ஒரு தவிர்க்க முடியாத எக்ஸ்பென்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரைட் எக்ஸ்பென்சஸ் தான். அதுக்கு வந்து ஆர்சிஎம் வருமா வராதா, அதுக்கு என்ன டாக்ஸ் ரேட்ல பே பண்ணணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது நம்மளோட டைப்ல இருக்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது அவங்களுக்கு கன்வே பண்ணும்போது இட் வில் பி மோர் குட். சோ வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சின்னு பேசிட்டே இருக்கோம். பட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சினா என்ன அப்படிங்கறது நான் ஜஸ்டா சொல்லிடுறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சினா வந்துட்டு நம்மளோட கூட்ஸ் வந்து எடுத்துட்டு போய் கொடுக்குறவங்க அப்படின்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் ஆக்ட்ல வந்துட்டு அந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சியை எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் பர் நோட்டிபிகேஷன் நம்பர் 12/2017 வந்துட்டு கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சினா இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வந்து கூட்ஸ் வந்து பை ரோடு டிரான்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்க அண்ட் இஷ்யூஸ் த கன்சைன்மெண்ட் நோட். சோ அவங்க கன்சைன்மெண்ட் நோட்டும் ஒண்ணு இஷ்யூ பண்ணணும். அப்பதான் அவங்க ஜிடிஏக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ணல அப்படின்னா அவங்க ஜிடிஏவே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் பர் ஆக்ட் படி அப்படிதான் இருக்கு. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சினாலே அவங்க வந்து தே மஸ்ட் டெஃபினெட்லி இஷ்யூ த கன்சைன்மெண்ட் நோட். ஓகே, இப்ப கன்சைன்மெண்ட் நோட்னு பேசிட்டோம். பட் கன்சைன்மெண்ட் நோட் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா கன்சைன்மெண்ட் நோட் யூஸ்வலா என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு கூட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட்டர் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா ஒன்ஸ் அந்த கூட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் கன்சைனிட்ட போய் அந்த கூட்ஸ் சேஃபா டெலிவர் பண்ற வரைக்கும் அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ தட் அந்த டிரான்ஸ்பர் ஆஃப் லீனை வந்து மீன் பண்றதுக்கு தான் வந்து அந்த கன்சைன்மெண்ட் நோட்டோட சிக்னிபிகன்சி. சோ அதுக்காக தான் கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ணுவாங்க. இப்ப இது வந்து இண்டிவிஜுவல் ட்ரக் ஆர் டெம்போ ஆபரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஜிடிஏ கீழே வர மாட்டாங்க. சரி, ஜிடிஏ கீழே வரல அப்படின்னா அவங்க எது கீழே வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா
அவங்க வந்து எக்ஸம்ஷன் கேட்டகரியில போயிடுவாங்க. ஏன்னா சர்வீசஸ் ஆஃப் கூட்ஸ் பை டிரான்ஸ்போர்டேஷன் பை ரோடு அப்படிங்கிறது வந்து எக்ஸம்ட். அதர் தேன் ஜிடிஏவா இருந்தா அவங்க எக்ஸம்ட் தட் என்ட்ரி அட் serial number 18 of notification number 12 or 2017 அந்த என்ட்ரி இருக்கு. ஸோ சர்வீசஸ் ப்ரொவைடட் பை வே ஆஃப் ரோட் வந்து கூட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா, கூட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்டேஷன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸம்ட். ஸோ அதர் தென் ஜிடிஏவா இருந்தா அது எக்ஸம்ஷன்ல கவர் ஆயிடும், ஜிஎஸ்டியே வராது. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து எக்ஸம்ஷன்ல இருக்கு அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரியாம டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். ஸோ வந்து ஜிடிஏ இல்லாம மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து ஃப்ரைட் சர்வீசஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் எக்ஸம்ட். இப்போ வந்து கன்சைன்மெண்ட் நோட்டுன்னு இஷ்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். பட் கன்சைன்மெண்ட் நோட்டுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் கன்சைன்மெண்ட் நோட் அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, கன்சைன்மெண்ட் நோட்டுக்கு வந்து ஆக்ட்ல எந்த டெஃபினேஷனுமே கிடையாது. ஆக்ட்லயும் இல்ல, அந்த நோட்டிபிகேஷன்லயும் இல்ல. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸ்பிளனேஷன் டு ரூல் 4B ஆஃப் சர்வீஸ் டாக்ஸ் ரூல்ஸ் 1994 அதுல போய் ரெஃபர் பண்ணா அதுல ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் மஸ்ட் இன்க்ளூட் என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீரியல் நம்பர், கன்சைனர் அண்ட் கன்சைனி நேம், அப்புறம் அவங்க கூட்ஸ் கேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கூட்ஸோட டீடைல்ஸ், ஹெச்எஸ்என் கோட்ல இருந்து எங்க போகுது, ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன், அப்புறம் அதோட சர்வீஸ் டாக்ஸ் லைப்ரரியா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து ஒரு டாக்குமெண்ட் அவங்க இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா தட் கேன் பி டேக் இட் அஸ் கன்சைன்மெண்ட் நோட். ஸோ யூஸ்வலா நம்மளோட இன்வாய்ஸ்ல வந்துட்டு இவ்வளவு டீடைல்ஸ் இருக்காது. ஸோ எல்லா டீடைல்ஸும் கம்பைன் ஆகி ஒரு டாக்குமெண்ட் இருந்தது அப்படின்னா அதை நம்ம கன்சைன்மெண்ட் நோட்னு சொல்லலாம். இப்போ ஓகே, ஜிடிஏனா என்னன்னு பார்த்துட்டோம், ஜிடிஏனா யாருன்னு பார்த்துட்டோம், அதர் தேன் ஜிடிஏக்கு என்ன டாக்ஸ் ப்ரொவிஷன் பார்த்துட்டோம். இப்போ ஜிடிஏக்கு வந்து 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா. முன்னாடில இருந்தே வந்து எஃப்சிஎம்லயும் அவங்க பே பண்ணலாம், ஆர்சிஎம்லயும் பே பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கரெக்டான டிக்ளரேஷன் இல்லாம இருந்தது. From the notification number 3/2022, அதாவது 13th July 2022லயே வந்து ஜிடிஏ வந்து மேண்டேட் பண்ணாங்க, நீங்க எஃப்சிஎம்ல பே பண்ணணும் அப்படின்னா அனெக்சர் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபைல் பண்ணணும் பிஃபோர் த ஸ்டார்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடியே நீங்க வந்து அதை ஃபைல் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அனெக்சர் 5. இப்போ ஜிடிஏ பொறுத்தவரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒன்னு ஃபார்வர்ட்ல, இன்னொன்னு வந்துட்டு அவங்க பே பண்ண வேணாம். ஃபார்வர்ட்ல ஆர்சிஎம்ல சர்வீஸ் ரெசிபியன் பே பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல நம்ம பே பண்றோம் அப்படின்னாலே இந்த அனெக்சர் 5 டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி தான் பே பண்ண முடியும். ஃபார்வர்ட்ல ஜிஎஸ்டி டாக்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா 5% பே பண்ணலாம், 12% பே பண்ணலாம். பட் 5% ஐடிசி நம்மளால எடுக்க முடியாது, ஜிடிஏவால ஐடிசி எடுக்க முடியாது. 12% பே பண்ணாங்கன்னா ஐடிசி எடுத்துக்கலாம். இதே வந்துட்டு இந்த கேஸ்ல வந்து சர்வீஸ் ரெசிபியன்ட் வந்து ஆர்சிஎம்ல பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு ஜிடிஏ வந்துட்டு ஃபார்வர்ட் சார்ட்ல வந்து பே பண்றதுக்கு ஆப்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, சர்வீஸ் ரெசிபியன்ட் வந்து ஆர்சிஎம்ல பே பண்ணணும். இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் வந்து ஒரு ஃப்ரைட் சர்வீஸ் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு நமக்கு வி ஷுட் நோ ஜிடிஏ வந்து ஃபார்வர்ட்ல பே பண்றாங்களா, சோ நம்ம அவங்களுக்கு ஃபார்வர்ட்ல பே பண்ணணுமா, இல்ல அவங்க ஃபார்வர்ட்ல பே பண்ணல அப்படின்னா அவங்க ஜிடிஏவா இருந்தால் மட்டும் நான் ஆர்சிஎம்ல பே பண்ணா போதும், அவங்க ஜிடிஏவா இல்லைன்னா அந்த சர்வீஸே எக்ஸாம்க்கு நான் பே பண்ணவே தேவையில்லை. செகண்ட், இப்போ வந்து நான் ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த அனெக்சர் 5 வந்து நான் இப்போ ஃபைல் பண்ணிடுறேன். ஃபைல் பண்ணி நான் ஃபார்வர்ட் சார்ஜ் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வந்து இதை நான் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இப்போ ஆல்ரெடி நான் ப்ரீவியஸா சொன்ன நோட்டிபிகேஷன்ல வந்துட்டு அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நோட்டிபிகேஷன் நம்பர் 5/2023 அண்ட் 6/2023 இஷ்யூ பண்ணாங்க. அதுல வந்துட்டு அந்த நோட்டிபிகேஷன் நம்பர் 13ல இருக்கிறத நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ல ஃபைனலா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ்ல ஆப்ட் பண்ணிட்டீங்க ஒரு டைம் அப்படின்னா வந்துட்டு shall be deemed to have been exercised for next and future financial years. சோ இந்த ஒரு இயருக்கு நான் வந்து ஃபைல் பண்ணா போதும் அந்த அனெக்சர் 5 டிக்ளரேஷனை. நெக்ஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் இயர்ஸ்க்கு நான் திருப்பி அதை ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து பேமெண்ட் அண்டர் எஃப்சிஎம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணதாவே இட்ஸ் மீனிங். சோ இது ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஃபைல் பண்ணணும், அனெக்சர் 5 ஃபைல் பண்ணணும்னு சொல்லியாச்சு. பட் ஃபைல் பண்றது வந்து நான் என்ன டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணணும் அப்படின்ற கட் ஆஃப் டேட் பாத்தீங்க அப்படின்னா, must be filed on or after 1st January of preceding financial year and not later than 31st March of preceding financial year. அதாவது இப்போ நான் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு நான் வந்து எஃப்சிஎம் ஆப்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த அனெக்சர் 5 வந்துட்டு எப்போ அந்த அனெக்சர் 5 டிக்ளரேஷன் நான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு
இந்த 1 ஜான்வரி 2023 இருந்து 31 மார்ச் 2023 நான் அதை ஃபைல் பண்ணா மட்டுமே நான் வந்து எனக்கு வந்து எஃப்சிஎம்ல பே பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். சோ தட் மீன்ஸ் என்னன்னா லாஸ்ட் குவார்டர் ஆஃப் ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லலாம். அதுதான் வந்து டைம் லிமிட். எனக்கு நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு எனக்கு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நான் ப்ரொசீடிங் ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் குவார்டர்ல நான் இந்த அனெக்சர் 5 வந்து டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ இன்கேஸ் ஓகே நான் இப்போ ஒரு டைம் வந்து எஃப்சிஎம்க்கு நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஆனா இப்போ கோயிங் ஃபார்வர்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்த இயருக்கு வந்து அந்த எஃப்சிஎம் தேவையில்லை, நான் திருப்பி ஆர்சிஎம்க்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அதுலயே ஆன்லைன்லயே நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அனெக்சர் 6ங்கிற டிக்ளரேஷன். அனெக்சர் 6ங்கிற டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணும்போது நான் திருப்பி ஆர்சிஎம்கே ரிவர்ட் ஆகலாம். அந்த அனெக்சர் 6 ஃபைல் பண்றதுக்கான கட் ஆஃப் டேட்டுமே சேம் தான். நான் இப்போ அடுத்த இயருக்கு நான் வந்து எனக்கு எஃப்சிஎம் வேண்டாம் எனக்கு ஆர்சிஎம் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் குவார்டர்ல நான் அதை வந்து ஃபைல் பண்ணிடணும். தட் மீன்ஸ் 1 ஜான்வரி டு 31 மார்ச்ல நான் வந்து அதை ஃபைல் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து அனெக்சர் 5 அண்ட் அனெக்சர் 6க்குள்ள கட் ஆஃப் டேட். அனெக்சர் 5 எதுக்கு, அனெக்சர் 6 எதுக்கு அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்ப இதுல கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் நம்ம அனெக்சர் 5 ஃபைல் பண்ணா போதும், சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கு நம்ம ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஒன்ஸ் இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜிடிஏ வந்துட்டு அது இடையில மிட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல வித்ட்ராலாம் பண்ண முடியாது. அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு அதே ஆப்ஷன் தான். ரெண்டாவது நான் இப்போ அனெக்சர் 5 நான் டிக்ளேர் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டிஃபால்ட் அசம்ஷன் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆர்சிஎம்ல வந்து சர்வீஸ் ரெசிபியன்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறது டிஃபால்ட் அசம்ஷன் ஆயிடும். சோ அப்ப சர்வீஸ் ரெசிபியன்ட்ல லைபிலிட்டி, சர்வீஸ் ரெசிபியன்ட்டுக்கு லைபிலிட்டி போயிடும். சோ இதுல ஜிடிஏ வந்து பே பண்ண மாட்டாங்க. செகண்ட் திங் வந்து இப்போ இதுல வந்துட்டு என்னன்னா இதுதான் வந்து போர்ட்டல்ல நம்ம எங்க போய் இந்த டிக்ளரேஷன், எங்க போய் இந்த அனெக்சர் 5 அண்ட் அனெக்சர் 6 ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. சர்வீசஸ்ல யூசர் சர்வீசஸ்ல ஜிடிஏல போனீங்க அப்படின்னா அனெக்சர் 5 இருக்கும் அண்ட் தென் அனெக்சர் 6 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்லோட் மேனுவலி ஃபைல்டு அனெக்சர் 5. இப்போ அனெக்சர் 5 வந்து நீங்க வந்து இப்போ ஆன்லைன்ல வரதுக்கு முன்னாடி நீங்க ஆஃப்லைன்ல போய் அங்க ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூரிஸ்டிக்ஷன்ல போய் ஃபைல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க திருப்பியும் ஆன்லைன்ல ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆஃப்லைன்ல ஃபைல் பண்ணதோட டியூலி அக்னாலஜ்மெண்ட் காப்பி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மேனுவலி ஃபைல்டு அனெக்சர் 5ங்கிற ஆப்ஷன்ல அப்லோட் பண்ணிட்டா போதும். சோ அதை அப்லோட் பண்ணிட்டீங்கனாலே இட்ஸ் டீம்ட் டு பி எக்ஸைஸ்டு ஃபார் நெக்ஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் இயர்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ டியூ டேட் டு சப்மிட் டிக்ளரேஷன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை வந்து ஒரு சம்மரியா பார்த்துடலாம். இதுல வந்து எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர்ட் ஜிடிஎஸ் இப்போ ஆல்ரெடி ஜிடிஏவாவே ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்ல சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு ஃப்ரம் 1 மார்ச்ல இருந்து 31 மார்ச்க்குள்ள இந்த டிக்ளரேஷன் சப்மிட் பண்ணணும். இதே இப்ப நியூலி ரெஜிஸ்டர்டு ஜிடிஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து மிட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர்ல தான் நான் ஜிடிஏவே ரெஜிஸ்டர் பண்றேன், ஜிடிஏவாவே நான் அப்போதான் ரெஜிஸ்டர் பண்றேன். அப்போ எனக்கு வந்து என்ன டைம் லிமிட்டுக்குள்ள நான் வந்து இந்த டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் த ஃபினான்ஷியல் இயர் 23-24 onwards before the expiry of 45 days from the date of applying GST registration. அது நான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு இன்னும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கல, ஆனா நான் அப்ளை பண்ணி 45 டேஸ்க்குள்ள நான் வந்து இந்த டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 1 month from the date of obtaining GST registration. GST registration எனக்கு கிடைச்சிருச்சு, கிடைச்சதுல இருந்து 1 month. சோ whichever is later, இதுல எது வந்து லேட்டரோ அதுக்குள்ள நம்ம சப்மிட் பண்ணாலே போதும். சோ இதுதான் வந்து as far as GTA பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்டர்ட் ஜிடிஎஸ்னா அனெக்சர் 5 எப்படி ஃபைல் பண்ணணும், அண்ட் நியூலி ரெஜிஸ்டர்ட் ஜிடிஎஸ்னா அனெக்சர் 5 எப்படி ஃபைல் பண்ணணும், அனெக்சர் 5னா என்ன, அனெக்சர் 6னா என்ன, அதுக்கான கட் ஆஃப் டேட் என்ன, அதுக்கான டைம் லைன் என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஓரளவுக்கு சம்மரைஸ் பண்ணிட்டோம். ஐ ஹோப் எல்லாருக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா GSTR 1. இப்போ GSTR 1 ரிட்டர்ன்ல புதுசா சேஞ்சஸ் இருந்திருக்கும். இந்த டைம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. Jan 2024ல இருந்து பார்த்தோம்னா டேபிள் 14 அண்ட் டேபிள் 15 வந்து இன்சர்ட் பண்ணிருக்காங்க. டேபிள் 14 பாத்தீங்கன்னா சப்ளைஸ் மேட் த்ரூ ECO, டேபிள் 15 பாத்தீங்கன்னா சப்ளைஸ் அண்டர் த செக்ஷன் 95. சோ இது வந்து நம்ம டீடைல்டா பார்க்கலாம், என்ன டேபிள் 14 என்ன டேபிள் 15, இது யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும், யாருக்கெல்லாம் இது ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படிங்கறது பார்க்கலாம். இப்ப இந்த டேபிள் 14-15 பாத்தீங்கன்னா இப்போதான் வந்து நமக்கு வந்து இதுல வந்திருக்கு, டேபிள்ல வந்திருக்கு. ஆக்சுவலா இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா 26 டிசம்பர் 2022லயே வந்துட்டு இந்த 2 நியூ டேபிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நோட்டிபிகேஷன்ல. பட் ஆனா அது இன்னும் பிராக்டிக்கலா வர்றதுக்கு வந்துட்டு அது இவ்வளவு டைம் ஆயிடுச்சு.
ஸோ இப்போதான் அது வந்து ஜனவரி 2024ல இருந்தா அது ப்ராக்டிக்கலா இப்போ அந்த 2 டேபிள் அவைலபிளா இருக்கு. இந்த 2 டேபிள் மெயினா யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சப்ளையர்லாம் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா சப்ளை பண்றாங்களோ அவங்க, அப்புறம் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஓகேங்களா, இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த டேபிள் 14 அண்ட் 15. வேற யாரும் இந்த டேபிள் 14, 15 ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் இவங்களோட நம்ம சப்ளைஸ் இருக்கும் போது நம்ம இந்த டேபிள்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா வந்துட்டு அப்போதான் நம்ம ஃபியூச்சர் இயர்ஸ்ல கூட கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம இருக்கும். ஸோ வந்துட்டு இது வந்து ரொம்ப கிளாரிட்டியாவே நாங்க இந்த வெபினார்ல கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் 14 பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் டேபிள் 15 பார்க்கலாம். டேபிள் 14ல பாத்தீங்கன்னா சப்ளைஸ் மேடு த்ரூ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, ஊபர், அந்த மாதிரி எல்லாருமே. ஸோ அது வழியா இப்போ வந்து எல்லாருமே சர்வீசஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். ஆஸ் அ ரெசிபியண்டா நம்ம வந்து இப்போ மோஸ்ட்லி நம்ம ஆஃப்லைன்ல போறதை விட ஆன்லைன்ல தான் நிறைய அமேசானா இருக்கு, பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், ஆன்லைன்ல தான் நம்ம இப்போ நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ சப்ளைஸ் மேட் த்ரூ, இப்போ நான் சப்ளையரா இருக்கேன், நான் அந்த எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா நான் சப்ளை பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த டேபிள் 14 வந்து ஃபில் அப் பண்ணணும். டேபிள் 14ல வந்து 14A அண்ட் 14B ரெண்டு இருக்கு. ரெண்டுமே ரிப்போர்ட்டிங் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா சப்ளையர் தான். ஏன்னா இது ரெண்டு டேபிளுமே ரெக்யர்ட் டு பி ஃபில்டு பை த சப்ளையர் ஹூ சப்ளைஸ் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் த்ரூ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் வழியா சப்ளை பண்ற எல்லா சப்ளையருமே இது ரெண்டையும் கண்டிப்பா ஃபில் அப் பண்ணணும். 14A பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அண்டர் த செக்ஷன், அதாவது ECU கலெக்ட்ஸ் டாக்ஸ் அண்டர் த செக்ஷன் 52. இது பாத்தீங்கன்னா டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவோம். இது நம்ம பிரீஃபா அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் இது என்னன்றது. நெக்ஸ்ட் 14B பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் லயபிள் டு பே டாக்ஸ் அண்டர் த செக்ஷன் 95 ஆஃப் GST ஆக்ட். ஸோ இந்த 95 பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து இதோட டிஃபரன்சியேஷன். 14Aல என்ன டிக்ளேர் பண்ணணும், 14Bல என்ன டிக்ளேர் பண்ணணும், இது ரெண்டுத்துக்குமே என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு 14B வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா 14B எக்ஸ்பிளைன் பண்ணா 14A வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 14B போயிடலாம். 14Bல பார்த்தோம் அப்படின்னா டீடைல்ஸ் ஆஃப் த சப்ளைஸ் மேட் த்ரூ த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் on which e-commerce operators are liable to pay tax under the section 95. இதுல வந்து இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ 95 நமக்கு செக்ஷன் 95ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபைடு சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன சர்வீசஸ் நம்ம பார்ப்போம். அந்த சர்வீசஸ் வந்துட்டு நம்ம இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா சப்ளை பண்றோம் அப்படின்னா சப்ளையர் வந்து இங்க டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஷுட் பே த டாக்ஸ். ஜிஎஸ்டி வந்து யார் கட்டணும் அப்படின்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் கட்டணும். இந்த சப்ளையர் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு 14B. இப்ப இதுல வந்து நோட்டிஃபைடு சர்வீசஸ் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் பேசஞ்சர்ஸ் பை ரேடியோ டாக்ஸி, மோட்டார் கேப், ஓலா, ஊபர் ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்து ப்ரொவைடிங் அக்கமடேஷன் சர்வீசஸ் இன் ஹோட்டல்ஸ், இன்ஸ், எல்லாமே தெரியும் உங்களுக்கு, கோ பிகோ, மேக் மை ட்ரிப், எவ்ரி திங் இருக்கு. அதே மாதிரி வந்துட்டு ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ், அர்பன் கிளப், இந்த மாதிரி நமக்கு இப்போ நிறைய அர்பன் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸ் மூலியமா இந்த சர்வீசஸ் நம்ம ரிசீவ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ், அஸ் வி ஆல் நோ ஜொமேட்டோ, ஸ்விக்கி, இவங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி 4 சர்வீசஸ் மட்டும்தான் நோட்டிஃபைடு சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 95. இந்த சர்வீசஸ்க்கு மட்டும்தான், இந்த சர்வீசஸ் வந்து ஒரு சப்ளையர் வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா சப்ளை பண்றாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு டாக்ஸ் பே பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. சப்ளையர் பே பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் வந்துட்டு ஒரு லஞ்ச் ஆர்டர் பண்றேன் ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ல இருந்து. ஓகேங்களா, ஸ்விக்கில வந்து நான் ஆர்டர் பண்றேன். இப்போ வந்து என்னோட லஞ்சோட ஒர்த் வந்து 1000 வச்சுக்கலாம். இப்போ ஸ்விக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல 5% அந்த டாக்ஸ் போடுவாங்க, போட்டு எனக்கு 50 rupees கலெக்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணிடுவாங்க. இதுல ரெஸ்டாரண்டோட ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் தான் வந்து ஆக்சுவலா சப்ளையர் இல்லையா. ரெஸ்டாரண்ட் வந்து எனக்கு சப்ளை பண்றோம். ஸோ இட்ஸ் B2C சேல்ஸ் அவனுக்கு. ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து GSTR 1ல வந்து அதை காட்ட முடியாது. GSTR அதாவது அவங்க டேர்ன் ஓவர் டெஃபினட்டா அவங்க அந்த டேர்ன் ஓவர் வந்து GSTR 1ல காட்டணும். பட் நான் B2C சேல்ஸ்ல காட்டினேன் அப்படின்னா லைபிலிட்டியா அவங்க பே பண்ற மாதிரி ஆயிடும். கரெக்டுங்களா. பட் ஆனா நான் இங்க என்ன அப்படின்னா நான் லைபிலிட்டி பே பண்ண மாட்டேன். இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் வந்து GST பே பண்ணணும், நான் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சோ நான் அது என்ன பண்ணணும் அப்படின்னா நான் B2C சேல்ஸ்ல காட்டாம நான் டேபிள் 14Bல ரிப்போர்ட் மட்டும் பண்ணிடுவேன்.
கரெக்ட்டுங்களா? டேபிள் 14B நான் ரிப்போர்ட், அது வந்து ரிப்போர்ட்டிங் செக்ஷன் தான். உங்களுக்கு டேபிள் 14B வந்து லயபிலிட்டி செக்ஷன் கிடையாது, இட்ஸ் ரிப்போர்ட்டிங் செக்ஷன். ஸோ நான் 14B வந்து நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். ஆனா வந்து நான் B2C சேல்ஸ்ல கொண்டு வர மாட்டேன். ஏன்னா இட்ஸ் நாட் மை லயபிலிட்டி டு பே டாக்ஸ் ஆன் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் அந்த 14B வந்து நான் டிக்ளேர் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னா, GSTR 3B டேபிள் 3.1.1 ஆஃப் 2ல போய் ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். இந்த டேபிள் பாத்தீங்கன்னா GSTR 3B உங்களுக்கு லாஸ்ட் இயரோட கன்சாலிடேட் 3B எடுத்து பாத்தீங்கன்னாலே இந்த டேபிள் வந்துருச்சு. 1ல தான் இப்போ ஜனவரில இருந்து வந்திருக்கு. பட் 3B பாத்தீங்கன்னா இது லாஸ்ட் பினான்சியல் இயர்ல இருந்தே இந்த டேபிள்ஸ் இருக்கு. சோ இப்போ வந்து இந்த டேபிள நம்ம ஃபில் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. 1ல வந்து நீங்க 14B கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும் GSTR 3B. ஓகேங்களா? சோ இந்த டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம டாக்ஸ் பே பண்ண வேணாம், இ-காமர்ஸ் ஆபரேட்டர் தான் டாக்ஸ் பே பண்ணுவாரு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃப்ளெக்டிங் த ரிப்போர்ட்டிங் பர்பஸ். அதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து இது 14B ரிப்போர்ட் பண்றோம். இப்போ நான் இந்த 3.1.1 ஆஃப் 2 ஆஃப் GSTR 3B அது என்னங்கிறது பாத்துடலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சப்ளைஸ் மேட் பை registered person through the electronic commerce operator on which electronic commerce operator is required to pay tax இப்படின்னு இருக்குங்க இல்லையா? சோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அது ஆட்டோ பாப்புலேட் ஆகி வந்து உட்காந்துக்கும். சோ இதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்ல, அவங்க பே பண்ணிடுவாங்க. சோ இதுதான் வந்து 14B. இப்போ வந்து 14B எல்லாருக்கும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 14A பார்க்கலாம். 14A வந்து சப்ளைஸ் வேர் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் கலெக்ட்ஸ் டாக்ஸ் அண்டர் செக்ஷன் 52. இப்போ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக்ஷன் 52ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 52 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டருமே வந்துட்டு அவங்க மூலமா போற சப்ளைஸ்க்கு வந்துட்டு தட் மீன்ஸ் அவங்க கன்சிடரேஷன் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி 1% ஆஃப் த நெட் வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் சப்ளைக்கு அவங்க வந்து TCS கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணும் அப்படின்றதுதான் வந்துட்டு ஆக்சுவல் ரூல். இப்ப வந்து சரி ஓகே, இப்ப TCS எல்லாருமே TCS கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுல வந்துட்டு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. இதே ப்ரொவிஷன்ஸ்ல ஒரு ப்ரொவைசோல ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, சர்வீசஸ் நோட்டிஃபைடு அண்டர் செக்ஷன் 9(5) இருக்கு இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு அந்த நோட்டிஃபைடு சர்வீசஸ்க்கு மட்டும் அந்த நோட்டிஃபைடு சர்வீசஸ் நம்ம ECO வழியா சப்ளை பண்ணா கூட ECO எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் வந்துட்டு அந்த நோட்டிஃபைடு சர்வீசஸ்க்கான இதுல வந்து அமௌண்ட்ல வந்து TCS கலெக்ட் பண்ண மாட்டாங்க. தட் மீன்ஸ் 14B வர்ற அமௌண்ட் 14A வராது. ஏன்னா வந்து 14A வந்து கலெக்ட் பண்ற, அதாவது டாக்ஸ் TCS கலெக்ட் பண்றாங்க இல்லையா? அந்த கலெக்ட் பண்றது வந்து நோட்டிஃபைடு சர்வீசஸ் சப்ளை பண்ணா மட்டும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அதர் தென் நோட்டிஃபைடு சர்வீசஸ் அப்போ மட்டும்தான் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து நான் ஒரு பாயிண்ட், இப்போ நோட்டிஃபைடு சர்வீசஸ்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? நம்ம ஒரு நிமிஷம் அந்த ஸ்லைடுக்கு போலாம். அதுல எனக்கு இன்னொரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அந்த ஸ்லைட்ல வந்து செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அக்கமடேஷன் சர்வீசஸ் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் இருக்கு இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்லெஸ் சப்ளையர் லைபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுத்துக்குமே கொடுத்துருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அன்ரெஜிஸ்டர்டு சப்ளையரா இருந்தா மட்டும்தான், அவங்க அன்ரெஜிஸ்டர்டு சப்ளையர் வந்து இ-காமர்ஸ் ஆபரேட்டர் வழியா இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபைடு சர்வீசஸ். இதே அவங்க வந்து ரெஜிஸ்டர்டு சப்ளையரா இருந்தா அதர் தென் நோட்டிஃபைடு சர்வீசஸ்ல வந்துருவாங்க. அப்போ எதுல கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 14A கவர் ஆயிடுவாங்க. சோ இப்போ நோட்டிஃபை எதுல இந்த 14B வரவங்க யாருமே 14A வர மாட்டாங்க. சோ 14A வரவங்க 14B வர மாட்டாங்க. சோ இது எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன் தான். சோ இப்போ 14A போய் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் எல்லாமே டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்களோ அவங்களோட சப்ளைஸை மட்டும்தான் நம்ம டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம சப்ளையர் தான் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணும்போது நம்ம எதுல டிக்ளேர் பண்ணுவோம்? இதுக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் வந்து GST பே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டோம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா நோட்டிஃபைடு சர்வீசஸ்க்கு மட்டும்தான் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆபரேட்டர் வந்து GST பே பண்ணணும். மித்த சர்வீசஸ்க்குலாம் GST யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா சப்ளையரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த மித்த சர்வீசஸ்க்குலாம் ECOட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒன்லி அவங்க வந்து டாக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி கட்டினா, அதாவது டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லிட்டு 1% TCS மட்டும் கலெக்ட் பண்ணி கட்டினா போதும். GST கட்டணும் அப்படிங்கிற லயபிலிட்டி ECOக்கு கிடையாது. அந்த லயபிலிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சப்ளையர் இருக்கு. சோ சப்ளையர் இருக்கும்போது நான் வந்து அது என்ன ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நீங்க இப்போ வந்து சொல்லுவீங்க, ஏன்னா அதர் தென் நோட்டிஃபைடு சர்வீசஸ்னா நம்ம வேற என்ன சர்வீசஸ் வந்துட்டு ஆன்லைன்ல எடுக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு
இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ அதுல வந்து நோட்டிஃபைட் சர்வீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் பத்தி பேசவே இல்லை. இப்போ நான் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் த்ரூ அமேசான் வச்சுக்கோங்க. நான் இப்போ அமேசான்ல இருந்து இப்போ நான் என்கிட்ட ஒரு கார்மெண்ட்ஸே இருக்கு. நான் கார்மெண்ட்ஸ் வந்து இப்போ நான் அமேசான்ல போட்டு சேல் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு இட் வில் கம் அண்டர் சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஸோ இப்போ இது வந்து சர்வீசஸ்ல கண்டிப்பா வராது. ஸோ நோட்டிஃபைட் சர்வீசஸ்ல வரவே வராது. ஸோ இட்ஸ் குட்ஸ். இட்ஸ் நாட் அ சர்வீஸ். ஸோ இது பண்ணும்போது எனக்கு வந்து இதுல 14B பாசிபிலிட்டி எதுவுமே கிடையாது. இதுல வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் டாக்ஸ் பே பண்ண மாட்டேன். நான் தான் சப்ளையர் தான் இதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டரோட வேலை இங்க என்ன அப்படின்னா அவங்க டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட் கட்டிடுவாங்க. கோயிங் ஃபார்வர்ட் அதுக்கப்புறம் நான் அந்த டிசிஎஸ் கிரெடிட் எடுத்துப்பேன். ஸோ இதுல நான் தான் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கும் போது நான் வந்து அதுல எதுல வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ நான் வந்து B2C சேல்ஸ் ஜனவரி 2024ல நான் B2C சேல்ஸ் வந்து ஒரு 1 lakh பண்றேன்னு வச்சுக்கோங்க. அமேசான் 1 lakh நான் பண்றேன். என்னோட B2C சேல்ஸ் 1 lakh. அந்த 1 lakhல 40,000 வந்து நான் அமேசான்ல பண்றேன் ஆன்லைன் சேல்ஸ். பேலன்ஸ் 60,000 என்னோட ஆஃப்லைன் சேல்ஸ்னு வச்சுக்கலாம். ஒரு 40,000 நான் ஆன்லைன்ல சேல் பண்றேன். அப்போ நான் அதை எப்படி டிக்ளேர் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1 lakhயுமே நான் வந்து B2C சேல்ஸா டிக்ளேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? டிக்ளேர் பண்ணி நான் பே பண்ணிடுவேன் டாக்ஸ். ஏன்னா இந்த இடத்துல டாக்ஸ் லைபிலிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சப்ளையர்ட்ட இருக்கு. சோ நான் கண்டிப்பா டாக்ஸ் பே பண்ணுவேன். பே பண்ணிட்டு அந்த 40,000 என்ன பண்ணுவேன் அப்படின்னா 14A போய் ரிப்போர்ட் பண்ணிடுவேன். நான் வந்து 40,000 வந்து அமேசான்ல ஆன்லைன் சேல் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச டர்ன் ஓவர்னு சொல்லிட்டு நான் வந்து 14A போயிட்டு நான் அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவேன். சோ இதை வந்து இந்த நான் 14A ரிப்போர்ட் பண்றது வந்துட்டு எனக்கு GSTR 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ஏன் அப்படின்னா இட்ஸ் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் B2C சேல்ஸ். ஸோ நான் 14A இருக்கிறது வந்து எனக்கு GSTR 3Bல ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. நான் 14Bல கொடுக்கறது மட்டும்தான் என்னோட 3Bல டேபிள் 3.1.1ல சப்செக்ஷன் 2ல வந்துட்டு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். நான் அந்த 14A கொடுக்கறது ஆகாது. ஸோ இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு 14A அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 14B. இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் என்ன வந்து 14A டிக்ளேர் பண்ணணும், என்ன 14Bல டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டேபிள் 15 வந்து சப்ளையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது. இது பாத்தீங்கன்னா சப்ளையர் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. யாரு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டரோ அவங்க தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்துட்டு எதுக்கெல்லாம் அவங்க டாக்ஸ் பே பண்றாங்களோ அதெல்லாம் வந்து டேபிள் 15ல அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. நம்ம இப்பதான் முந்தின ஸ்லைட்லயே பார்த்தோம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து எதுக்கு டாக்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் தி நோட்டிஃபைட் சர்வீசஸ் அண்டர் தி செக்ஷன் 95. அதுக்கு மட்டும் தான் அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த சேல்ஸ வந்து நம்ம வந்து இதுல ரிப்போர்ட் பண்ணுவோம். டேபிள் 15ல ரிப்போர்ட் பண்ணுவோம். இந்த டேபிள் 15ல ரிப்போர்ட் பண்றது எங்க ஆட்டோ பாப்புலேட் ஆகும்னா 3.1.1 ஆஃப் GSTR 3B ஆஃப் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அவங்களோட GSTR 3Bல 3.1.1 ஆஃப் 1ல வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். இப்ப 3.1.1 ஆஃப் 1 வந்து என்னன்னு வேணா ஒரு டைம் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த இந்த ஸ்லைட்ல இருக்கு பாத்தீங்களா? 3.1.1 வந்துட்டு tax on which the electronic commerce operator pay tax under the section 95. ஸோ 95ல வந்துட்டு அவங்க இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் லயபிள் டாக்ஸ் பே பண்றதுக்கு. ஸோ அவங்க வந்து அந்த டிரான்சாக்சனை வந்துட்டு எதுல காமிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு 15ல காமிப்பாங்க. அந்த 15ல காமிக்கிறது GSTR 3Bல 3.1.1 ஆஃப் ஏல வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் சோ ஃபார் அஸ் நவ் இட்ஸ் வந்து கிளியர். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதோட ரிப்போர்ட்டிங் பர்சன் வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான். இதுல வந்து 4 பார்ட்டா டிவைட் பண்ணிருப்பாங்க. ரெஜிஸ்டர்ட் டு ரெஜிஸ்டர்ட், ரெஜிஸ்டர்ட் டு அன்ரெஜிஸ்டர்ட், அன்ரெஜிஸ்டர்ட் டு ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெஜிஸ்டர்ட் டு அன்ரெஜிஸ்டர்ட். ஸோ இந்த மாதிரி இது எந்த செக்ஷன்ல வரும் அப்படின்னு பார்த்து நம்ம அந்த செக்ஷன்ல எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் ரிப்போர்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இது வந்து இசிஓ பத்தி பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் பத்தி இவ்வளவுதான். அதாவது டேபிள் 14, 15 எதுக்காக வந்து GSTR 1ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான். இப்ப இந்த டேபிள் 14, 15 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்கல்ல, அதுலயே வந்து 14A and 15A பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா அது இன்னும் நமக்கு வரல. அது இன்னும் GSTR 1 ரிட்டர்ன்ல வரல. எப்ப வரும்னு தெரியல. பட் அந்த 14A and 15Aக்கான செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா டேபிள் 14, 15 ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 14A and 15A டேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனிவே அது நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தின ஃபுல் டீடைல் தெரியும். அது இன்னும் நமக்கு வந்து GSTR 1ல இன்னும் லைவ்ல வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் டெஃபினெட்லி நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்ட் ஆஃப் செஷன் வந்துட்டோம். இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் எங்களோட வந்து ஒரே மோட்டிவ் என்ன அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இந்த ஜிடிவே ரிலேட்டட் அந்த இப்போ புதுசா வந்துருக்கு டேபிள் 14, 15 எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொரிஸ் எங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இது கண்டிப்பா ஒரு வெபினார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தது.
ஸோ வந்து எல்லாருக்குமே வெபினார் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன queries இருந்தாலும் நீங்க வந்து இப்போ Q&A பாக்ஸ்ல எனக்கு போஸ்ட் பண்ணலாம். யூ வில் டெஃபினெட்லி ஆன்சர் த queries. அண்ட் இல்ல இந்த வெபினார் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க அந்த பிபிடி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். பிபிடி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது ஸ்லைட்ல வந்து எங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா மெயில் போடலாம். வி வில் ரிவர்ட் யூ பேக் இமீடியட்லி. ஸோ இன்கேஸ் இப்போ ஏதாவது உங்களுக்கு queries இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா சாட் பாக்ஸ்ல கேட்கலாம். ஓகே, ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க, மிஸ்டர் ராஜ்சேகர். அவங்க வந்து எம்எஸ்எம்இல வந்து வெதர் அக்ரிமெண்ட் இஸ் டிஃபைன்ட் எனிவர். அக்ரிமெண்ட்னு வந்து எங்கேயும் டிஃபைன் பண்ணிருக்க மாட்டாங்க சார். நீங்க வந்து உங்களோட சப்ளையருக்கும் பையருக்கும் உள்ள அக்ரிமெண்ட் தான். நீங்க வந்து அது போட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுல வந்து ஏதாவது டேஸ் வந்து அக்ரீடு டேஸ் இருக்கு அப்படின்னா அந்த டேஸ்க்குள்ள நீங்க பே பண்ணிக்கலாம். பட் எனிவே 45 days தான் மேக்ஸிமம். அதுக்கு மேல நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, மேம் கேன் வி கன்சிடர் டெலிவரி சலான் அஸ் கன்சைன்மெண்ட் நோட்? டெஃபினெட்லி கிடையாது. டெலிவரி சலான் நம்ம கன்சைன்மெண்ட் நோட்டா எடுத்துக்க மாட்டோம். ஸோ அவங்க கன்சைன்மெண்ட் நோட் அப்படின்னு வந்து கன்சைன்மெண்ட்னா எல்லார் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று அவங்க கண்டிப்பா கொடுக்கணும். கொடுக்கும்போது அதை தான் நம்ம கன்சைன்மெண்ட் நோட்டுன்னு எடுத்துப்போம். டெலிவரி சலான் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ வந்து அது கன்சைன்மெண்ட் நோட் அவங்க இஷ்யூ பண்ணல அப்படின்னா அவங்க ஜிடிஏல வரமாட்டாங்க. தட் சர்வீசஸ் வில் பி எக்ஸாம் ஃப்ரம் ஜிஎஸ்டி. டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் இப்போ வந்து கேட்டிருக்காங்க மிஸ்டர் ராஜேஷ்குமார், டிசிஎஸ் ஹூ வில் கலெக்ட் அண்ட் ஹவு த சேம் வில் பி ரிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் கலெக்ட் பண்றவங்க வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? அதாவது நம்ம 14A டிக்ளேர் பண்றோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதர் தென் நோட்டிஃபைடு சர்வீஸ் வேற ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா சர்வீஸோ குட்ஸோ சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து நம்மகிட்ட இருந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க ஜிஎஸ்டிஆர் 8ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து அவங்க ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி அவங்க சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது நமக்கு கோயிங் ஃபார்வர்ட் நமக்கு வந்து அது டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் கிரெடிட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு நம்மளோட ரிட்டர்ன்ஸ்ல வந்து நம்மளோட போர்ட்டல்ல வந்து இருக்கும். நம்ம அதை வந்து கோயிங் ஃபார்வர்ட் கிரெடிட் எடுத்துக்கலாம். மிஸ் ஜான்சி ராணி கேட்டிருக்காங்க, மேம் இஃப் வி டிரான்ஸ்போர்ட் த கூட்ஸ் த்ரூ நான் ஜிடிஏ ஹவு கேன் வி ப்ரூவ் டு டிபார்ட்மெண்ட் அபவுட் த மூவ்மெண்ட்? ஆக்சுவலி இது வந்து இப்போ ஒரு பெரிய இஷ்யூவாவே தான் இருந்துட்டு இருக்கு மேம். எங்களுக்குமே நாங்களுமே இதை நிறைய ஃபேஸ் பண்றோம். டிபார்ட்மெண்ட்ல இருந்து இப்போ நோட்டீசஸ் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து இது நான் ஜிடிஏ தான் அப்படின்றதுக்கு நம்ம வந்து இப்போ ஃப்ரைட் பண்ணிருக்கோம் இல்லையா, ரொம்ப சின்ன வெண்டரா இருப்பாங்க. நம்ம வந்து ஆட்டோல டெம்போல அந்த மாதிரி டெய்லி வந்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கெல்லாம் நம்ம கன்சைன்மெண்ட் கண்டிப்பா இருக்காது. பட் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெசிப்ட் வவுச்சரோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு ப்ரூஃப் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அது கொடுக்கலாம் இல்லைங்களா? இல்லைன்னா பில் ரெசிப்ட் கொடுத்துட்டு இதுக்கு வந்து எங்களுக்கு கன்சைன்மெண்ட் எதுவுமே இஷ்யூ பண்ணல, அதனால இது வந்து எங்களுக்கு ஜிடிஏல வராது அப்படிங்கறத நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். பட் எனிவே அது வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த ஆஃபீஸர். அவங்க வந்துட்டு எந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் அது கேட்கறாங்களோ அது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இது வரைக்கும் எங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்க இது வரைக்கும் பார்த்த நோட்டீசஸ்ல நாங்க இது வரைக்கும் சப்மிட் பண்ண ப்ரூஃப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு சம் ரெசிப்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஓகே இவ்வளவு நான் அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வவுச்சர் காப்பி இருக்கும். ஸோ நாங்க அதை தான் கொடுப்போம். வேற என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஜிடிஏ அப்படின்னா நம்ம கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ணாங்கன்னு சொல்லலாம். பட் நான் ஜிடிஏக்கு அவங்க கன்சைன்மெண்ட் நோட் இஷ்யூ பண்ணல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது அகைன் டிஸ்பியூட்டா தான் எல்லா இடத்துலயுமே போயிட்டு இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது எவிடன்சஸ் நம்ம பக்கம் இருந்தது இல்லைன்னா அவங்களோட இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்க வந்து ரெஜிஸ்டர்டா அன்ரெஜிஸ்டர்டா நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா. சோ அவங்க ரெஜிஸ்டர்ட் இல்ல லோக்கல் டீலர் அப்படின்னா வந்துட்டு அதுக்கான ப்ரூஃப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்துட்டு அந்த அந்த மாதிரி ஏதாவது கூட நம்ம சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்ல நமக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே இல்ல அப்படின்னா வந்துட்டு இது நம்ம கடைசி வரைக்குமே அப்பீல் வரைக்கும் போய் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும் இவங்க வந்து நான் ஜிடிஏ அப்படிங்கறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, மேம் இஃப் ஐ பர்ச்சேஸ்ட் கூட்ஸ் ஃப்ரம் ட்ரேடர் மீன்ஸ் ஐ வில் பே வித்தின் 15 days. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது வந்து ட்ரேடருக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றவங்களுக்கும் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த 15 days பேமெண்ட். நீங்க கூட்ஸ்லாம் ட்ரேடர்ஸ்ல இருந்து வாங்குற பர்ச்சேஸ்க்கு வந்து இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ வந்து 15 daysக்குள்ள பேமெண்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. Okay, one of my client is doing trading business where clients order through their own website. Should I report in table 15 of GSTR 1? ஓகே, அவங்க வந்து ட்ரேடிங் பிசினஸ் பண்றாங்க பட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் பண்றாங்க இல்லைங்களா? கரெக்ட். ஸோ இது அவங்களோடதுல இருந்தே பண்றாங்க அப்படிங்கும் போது ஓகே இது அவங்களோடல இருந்தே பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க இ காமர்ஸ் ஆப்ரேட்டரா முதல்ல வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் we will solve the query.
நீங்க இது ரிலேட்டடான டீடைல்ஸ் வந்து எங்களுக்கு மெயில் பண்ணுங்க. we will give you an elaborated answer in mail. Next question பாத்தீங்கன்னா, if the supplier how to okay, supplier how to declare turnover through ECO Swiggy supplies because table 14 only reporting table. ஆமா, நான் இப்ப ஸ்விக்கி வழியா நான் ஒரு இது வந்து நான் டர்ன் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் டேபிள் 14ல ரிப்போர்ட்டிங் டேபிள் தான். ஏன்னா வந்துட்டு நான் ஸ்விக்கி வழியா நான் வந்து பண்ணும்போது அங்க நான் வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லையா. அங்க வந்து எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் அவங்க ஸ்விக்கி தான் வந்து டாக்ஸ் பே பண்ணணும். சோ அது வந்து நான் ரிப்போர்ட்டிங் செக்ஷன்ல காட்டினாலே போதும். GSTR 1ல வந்து டர்ன் ஓவர் டிக்ளேர் பண்ணும் அவ்வளவுதான். சோ அதை நீங்க டேபிள் 14ல டிக்ளேர் பண்ணாலே போதும். ஏன்னா நீங்க B2Cலயோ B2Bலயோ டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைபிலிட்டி வந்துடும். பட் நம்ம அதுக்கு லைபிலிட்டி பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்விக்கி தான் லைபிலிட்டி பே பண்ணணும். சோ இது நம்ம வந்து காட்ட வேண்டியது வந்து டேபிள் 14ல தான் காட்டணும். B2Cல காட்ட முடியாது. காட்டினா நம்ம லைபிலிட்டி பே பண்ற மாதிரி ஆயிடும். Okay, TCS turnover reported by electronic commerce operator and our reported sales as per GSTR 1 differed. ஓகே, அது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது அப்படின்னா வந்துட்டு டெஃபினெட்லி நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களோட டீடைல்ஸ் வாங்கி நம்மளோட டீடைல்ஸோட ரிகன்சில் பண்ணி தான் கொடுத்தாகணும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி மேட்ச் பண்றதுக்காக தான் அந்த டேபிளே கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலி. ஏன்னா வந்துட்டு நம்ம அவங்க எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர்ல இருந்து அவங்க ஒரு டர்ன் ஓவர் டிக்ளேர் பண்றாங்க, நம்ம வந்து ஒரு டர்ன் ஓவர் டிக்ளேர் நம்மள்ட்ட இருக்க டர்ன் ஓவர் பத்தி அவங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லாம இருக்கு. ஸோ அந்த டர்ன் ஓவரும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ரிப்போர்ட்டே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இதுல வந்து டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஸ்க்ரூட்னில எடுத்து நமக்கு நோட்டீஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அப்படி வந்தது அப்படின்னா நம்ம தான் நம்மளோட எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் கான்டாக்ட் பண்ணி அவங்களோட டர்ன் ஓவர் எப்படி அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து நம்மளோட ரிப்போர்ட்டட் சேல்ஸோட டெஃபினெட்லி நம்ம ரீகன்சில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் சார். We are not a small as well as a micro, but our dealer may be a small or the micro, whether they have any liable under the recent MSME. இப்ப வந்துட்டு நீங்க வந்து நம்ம வந்து ஸ்மால் என்டர்பிரைஸா மைக்ரோ என்டர்பிரைஸ் தாங்கிறது பிரச்சனையே கிடையாது. இந்த செக்ஷனே 43B செக்ஷனே வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக் கார்பரேட்ஸ் வந்துட்டு ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ்ல இருந்து ஒரு சப்ளை வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான டயத்துக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். சோ இது வந்து அவங்களோட ஒரு ப்ரொடக்ஷனுக்காக தான், அவங்களோட சேஃபர் சைடுக்காக கொண்டு வந்த ஒரு பெனிஃபிட்டான ப்ரொவிஷன் தான் இது. ஏன்னா வந்து ஒரு பெரிய கார்பரேட்ஸ் இருக்கும்போது MSME வந்து அவங்கள இது பண்ணி அவங்களால போக முடியாது. சோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா போக முடியாது. சோ இப்போ கார்பரேட்ஸ் வந்து இப்ப MSMEக்கு நீங்க இதுக்குள்ள நீங்க பேமெண்ட் பண்ணாதான் நீங்க கிளைம் எடுக்க முடியும் அப்படின்னா MSMEக்கு கரெக்டா பேமெண்ட்ஸ் போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைச்சு கொண்டு வந்த ஒரு ப்ரொவிஷன் தான் இது. சோ நம்ம வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ் தான் மைக்ரோ என்டர்பிரைஸ் தாங்கிற பிரச்சனை இல்லை. பட் நம்மளோட சப்ளையர் வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ் தான் மைக்ரோ என்டர்பிரைஸ் தான் இருந்தா டெஃபினெட்லி நம்ம வந்து இந்த ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகும், நம்ம பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைட் சார்ஜஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இன் சேல் பில்ஸ். இல்ல இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா ஃப்ரைட் சார்ஜஸ் வந்துட்டு நம்ம வந்து இப்ப தனியா ஃப்ரைட் ரிசீவ் பண்ணல, ஒரு கூட்ஸ் அந்த கூட்ஸோட நமக்கு ஃப்ரைட் சார்ஜஸ் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாவே கூட்ஸுக்கு என்ன டாக்ஸ் ரேட் இருக்கோ அதுக்கு வந்து இந்த 5% வந்து அப்ளிகபிள் ஆகாது. நம்ம கூட்ஸுக்கு என்ன டாக்ஸ் ரேட் அப்ளிகபிள் இருக்கோ அது அப்படியே ஃப்ரைட்டுக்கு அப்ளிகபிள் ஆயிடும். டெஃபினெட்லி சார், யூ ஆர் ரைட், இட் இஸ் அ காம்போசிட் சப்ளை. சோ அதுக்கு வந்து நம்ம ஃபார்வர்ட்லயே கட்டிடுவோம். ஏன்னா நம்ம கூட்ஸுக்கு எப்படி ஃபார்வர்ட்ல கட்டுறோம் அப்படின்னா அதோட சேர்த்து அந்த ஃப்ரைட் சார்ஜஸ்க்கும் அவங்க இன்க்ளூட் பண்ணி GST போட்டுருவாங்க. அப்படி போடும்போது நம்ம ஃபார்வர்ட்லயே கட்டிடுவோம். சோ அதுக்கு வந்துட்டு இந்த GTA கான்செப்ட் வரவே வராது. whether non-tax audit person wants to obey the section 43BH, everyone, ஏன்னா வந்து எல்லாருமே இப்ப டாக்ஸ் ஆடிட் பண்ணா அது நம்ம கண்டுபிடிச்சு டாக்ஸ் ஆடிட்ல வந்து இந்த டிடக்ஷனை வந்து டிசலோவ் பண்ணுவோம். பட் ஆனா டாக்ஸ் ஆடிட் பண்ணல அப்படின்னாலுமே இந்த செக்ஷன் வந்து அப்ளிகபிள் தான். யாரா இருந்தாலுமே வந்துட்டு டெஃபினெட்லி வந்து இந்த டைம்குள்ள பேமெண்ட் வந்து MSME பண்ணணும்னா அந்த டைம்குள்ள பண்ணிடணும். அப்பதான் நம்மளால எடுக்க முடியும், அது டிடக்ஷனா கிளைம் பண்ண முடியும். Okay, or we need to create the MSME interest provision, or interest need to pay to the supplier if crosses 45 days. In case 45 days cross ஆயிடுச்சுன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் சப்ளையருக்கு பே பண்ணுவோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இந்த 43BH செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பத்திலாம் அவங்க எதுவுமே சொல்லல. அது வந்து உங்களோட சப்ளையர் பையருக்குள்ள அக்ரிமெண்ட்ல வந்து இத்தனை டேஸ்க்குள்ள நீங்க கிரெடிட் பீரியட்குள்ள பே பண்ணலன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் இருக்கும். அந்த அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா டெஃபினெட்லா இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
பொதுவா இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்றது வந்து இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லல. நீங்க 45 டேஸ்க்கு மேல பே பண்ணலன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ் நீங்க ஃபைல் பண்ணும்போது டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறதா மேஜரா வந்து இந்த செக்ஷன் 43BH சொல்றது வந்து அதுதான். இன்ட்ரெஸ்ட் பத்தி இந்த செக்ஷன்ல எதுவுமே சொல்லல. சோ இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்குள்ள இருக்க அக்ரிமெண்ட்ல நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதான். If we have paid for the transporter, யாரு மிஸ்டர் once again. If we have paid for the transporter more than 15 days, டிரான்ஸ்போர்ட்டர்னாலுமே வந்து அவங்க எம்எஸ்எம்இயான்னு ஏன்னா வந்து அவங்க சர்வீஸ் ப்ரொவைடர், டிரான்ஸ்போர்ட்டருங்கிறவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அவங்க எம்எஸ்எம்இயா இருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பா அப்ளிகபிள் ஆகும். ஸோ மோர் தென் 15 டேஸ்க்கு உங்களுக்கு அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னா மோர் தென் 15 டேஸ்க்கு மேல நீங்க பேமெண்ட் பண்ண முடியாது. இல்லைன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து உங்களுக்கு கிளைம் பண்ணிக்க முடியாது. எனி பெனால்டி வில் பி அப்ளிகபிள். பெனால்டி பத்தி எதுவுமே வந்து சொல்லல ஆக்சுவலி இந்த செக்ஷன்ல. ஸோ பெனால்டி நாட் அப்ளிகபிள். பட் நீங்க அந்த டிடக்ஷன் அந்த அந்த எக்ஸ்பென்ஸ் அந்த இயர்ல எடுக்க முடியாது, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் இயர்ல நீங்க அதை உங்களுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல அதை நீங்க டிடக்ஷனா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பெனால்டிலாம் எதுவும் இந்த இதுக்கு வந்து பெனால்டிலாம் எதுவும் கிடையாது. If the client was filing 44AD, here also applicable. Okay, books maintain பண்ணல அதனால நான் வந்து இதை வந்து அப்ளிகபிளா அப்படிங்கறது வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து புக்ஸ் மெயின்டைன் பண்ணாலும் மெயின்டைன் பண்ணலனாலும் இப்போ வந்து நான் வந்து ஒரு பிக் கார்பரேட்டா இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு எம்எஸ்எம்இ சப்ளையர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போறாங்க, எனக்கு என் மேல சூ பண்றாங்க, இந்த மாதிரி எனக்கு பேமெண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு ஆனா வந்து இது வந்து அவங்க சூ பண்ணாங்க அப்படின்னா கோர்ட்ல வந்து மேபி வேற டெசிஷன் அவங்க சப்ளையருக்காக எடுக்கலாம். பட் நீங்க வந்து இந்த 43BH பொறுத்த வரைக்கும் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு அதுல வந்து 44AD பொறுத்த வரைக்கும் டிடக்ஷனே கிடையாது. சம் பெர்சன்டேஜ்ல நீங்க அப்படியே பே பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாமே அலோவபிள் அப்படின்ற மாதிரி அதுல வந்துடும். ஸோ ஃபார் தட் அந்த செக்ஷனுக்காக அது வந்து அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த செக்ஷன் வந்து எம்எஸ்எம்இ சப்ளையர் இன்கேஸ் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் நம்ம மேல சூ பண்ணாங்க அப்படின்னா இந்த செக்ஷன் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இன்கேஸ் இப்போ 44AD அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம எந்த புக்ஸுமே மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ எந்த டிடக்ஷனுமே அதை கிளைம் பண்ண மாட்டோம். எக்ஸாக்டா ஒரு பெர்சன்டேஜ்ல நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு போயிடுவோம். ஸோ அந்த டைம்ல அது வராது. வாட் ஹேப்பன் வி பே டு தெம் ஆஃப்டர் 45 days. ஆஃப்டர் 45 days பே பண்ணீங்கன்னா அந்த இயர்ல அலோவ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் இயர்ல தான் நீங்க அலோவ் பண்ணிக்கலாம். அலோவபிள் ஆகும் அது. அந்த இயரோட எக்ஸ்பென்ஸா நீங்க அந்த கிளைம் டிடக்ஷன் வந்து கிளைம் பண்ணவே முடியாது. ஓகே ஓகே மிஸ்டர் ராஜ்சேகர் சார், நிறைய டைம் மெசேஜ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு நிறைய வந்துட்டே இருக்கிறதுனால பார்க்க முடியல. ஃப்ரைட் சார்ஜஸ் இன் சேல் பில் சேம் ஹெச்எஸ்னா இல்ல பிரைமரி குட் சப்ளைடான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது காம்போசிட் சப்ளை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதுக்குன்னு தனியா எக்ஸ்டென்ட் கோட் போட மாட்டாங்க. கூட்ஸோட எக்ஸ்டென்ட் கோட் போட்டு கீழே ஃப்ரைட் சார்ஜஸ் போட்டு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே ஃபைன். கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே வைண்ட் இட் ஆஃப். இன்கேஸ் இது நிறைய எனக்கு மெசேஜஸ் வந்து லோட் ஆயிட்டே இருக்கிறதுனால எனக்கு நிறைய மெசேஜஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஐம் சாரி. ஏன்னா வந்து வரிசையா நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணல அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த query வந்து மெயில் பண்ணலாம். வில் டெஃபினெட்லி ரிவர்ட் யூ பேக். ஓகே, தேங்க்யூ ஃபார் பேஷன்ட்லி லிசனிங். நெக்ஸ்ட் வீக் வெபினார் இருக்கு. வி வில் டெஃபினெட்லி சென்ட் யூ த லிங்க். ப்ளீஸ் டூ அட்டெண்ட். இஃப் ஏதாவது ஒரு queries வந்து ஆன்சர் பண்ணல அப்படின்னா வந்துட்டு டோன்ட் மிஸ்டேக் அஸ். நீங்க கண்டிப்பா எனக்கு மெயில் பண்ணுங்க. we will revert you back. Okay, thank you so much. Thank you for all.